அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 22வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அவர்கள் இசையமைத்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் கடந்த 21 பகுதியில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய பல நிகழ்ச்சிகளில் சொன்ன ஒரு விஷயத்தை தான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு இசையமைப்பாளர் எவ்வளவு ஞானஸ்தராக இருந்தாலும் படத்தோட ப்ரொடியூசரோ டைரக்டரோ வேற ஒரு லாங்குவேஜில் வந்து ஒரு பாட்டை கொடுத்து எனக்கு இதே மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களால அதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஒரு சில இசையமைப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொடியூசரோ டைரக்டரோ வேற ஒரு லாங்குவேஜ் பாட்டை கொடுக்கும்போது அந்த டியூனில் தங்களுடைய இசை ஞானத்தையும் கலந்து அந்த டியூனுக்கு வேற ஒரு கலர் கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கேட்ட பாட்டை அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ எனக்கு இதே மாதிரி ஒரு பாட்டு தமிழில் வேணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி அவஸ்தையெல்லாம் நிறைய பட்டவர் வந்து இசையமைப்பாளர் வேதா. அவர் பெரிய ஞானஸ்தர். பார்த்திபன் கனவுலாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் டியூன் அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். ஆனால் அவருக்கு கிடைச்ச வேலை என்ன அப்படின்னா, மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து ஹிந்தி பாடல்களை ஜெராக்ஸ் எடுக்கிற வேலை தான் அவருக்கு கொடுத்தாங்க. அது போல ஒரு நிலைமை வந்து சங்கர் கணேஷுக்கு பாலைவனச்சோலை படத்தில் வந்தது. படத்தோட டைரக்டர்கள் ராபர்ட் ராஜசேகரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்து ஒரு கசல் சாங் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஜக்ஜித் சிங் பாடியிருக்காரு. தும் நஹி கம் நஹி ஷராப் நஹி அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாட்டை கொடுத்து எனக்கு இதே போல் ஒரு பாடல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஷங்கர் வந்து நிறைய கசல் சாங்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் அவருக்கு வந்து அந்த கசல் சாங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கல. ஸோ டைரக்டர்கள் என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை சங்கர் கணேஷ் பண்ணுறாங்க. டைரக்டர்கள் எப்படி விரும்பினாங்களோ அதே போல சங்கர் கணேஷ் பண்ணி கொடுக்குறாங்க. तुम नहीं गम नहीं शराब नहीं, तुम नहीं गम नहीं शराब. அப்படியே உருமாறி மேகமே மேகமே பாடலானது. ஜக்ஜித் சிங் பாடிய ஸ்டைலை உள்வாங்கினார் வாணி ஜெயராம். तुम नहीं गम नहीं शराब. அதை மிக அழகாக தன் குரலில் கொடுத்தார் வாணி ஜெயராம். கஜல் ஸ்டைலில் அமைந்த மேகமே மேகமே ஒரு சூப்பர் ஹிட் பாடல். பாலைவனச்சோலை படத்தில் ஒரு அதிரடியான பாடல். பாடலோட ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து அவ்வளோ அதிரடியாக இருக்கும். ஓப்பனிங் மியூசிக்கை தொடர்ந்து வரக்கூடிய ட்ரம்பட், ட்ரம்ஸ், கிட்டாரோட கூட்டு இசை மனதை கொள்ளை கொள்ளும். ஹீரோக்களின் அறிமுக பாடல் இது. எங்கள் கதை இது உங்களின் கதை, சாலையங்கள் ஆடசாலை. வேலையில்லாத வாலிபர்களின் எதிர்கால கனவை பற்றி கூறும் பாடல் இது. பொன்னுலகின் மாளிகை திறக்கும் பூங்காற்று. சங்கர் கணேஷ் இசையில் எஸ்பிபி பாடிய வைரமுத்துவின் பாடல் எங்கள் கதை இது உங்களின் கதை. இந்த பாடல் வந்து கம்யூனிசத்தை பரப்புவதாக சொல்லி ஆல் இண்டியா ரேடியோவில் இந்த பாட்டை வந்து தடை பண்ணாங்க. பாலைவனச்சோலை படத்தில் 5 நண்பர்களாக சந்திரசேகர், ராஜீவ், தியாகு, கைலாஷ், ஜனகராஜ் நடிச்சிருந்தாங்க. இதில் மலேசியா வாசிவன் பாடிய ஒரு பாடல் ஆளு நாளும் ஆளு இவ அழுத்தமான ஆளு. ஒரு காலத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் ஒலித்த பாடல் இந்த பாடல். 10/4/1981 வெளியான திரைப்படம் ஆணிவேர்.
சிவகுமார் சரிதா நடித்த படம். சங்கர் கணேஷ் வந்து வாணி ஜெயராமுக்கு கொடுத்த தனிப்பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது நிச்சயமா ஒரு தனி ரகமாகவே இருக்கும். பிரீலியூட் எனப்படும் முகப்பிசையே நம் மனதை மயக்கும். முத்து முத்து தேரோட்டம் என்னை மோகம் தாளாட்டம்னு வாணி ஜெயராம் தொடங்கக்கூடிய அந்த இடத்த வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அழகா தொடங்குவாங்க. புலவர் புலமை பித்தன் இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் சங்கர் கணேஷோட பிஜிஎம் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். இதை நீ கேட்டு வா தென்றலேன்னு வாணி ஜெயராம் முடிக்கும் போது ஒரு ஃப்ளூட் பீட் ஒன்று கொடுத்துருப்பாருங்க பாருங்க, அபாரம். இன்டர்வியூல வயலின்களோட இசை அட்டகாசமா இருக்கும். இந்த பாட்டுல ஒவ்வொரு வரியுமே வாணி ஜெயராம் அவ்வளோ அனுபவிச்சு பாடியிருப்பாங்க. இரண்டாவது இன்டர்வியூல ஒரு கிட்டார் இசை வரும். கிட்டார் இசையை தொடர்ந்து ஒரு சின்ன பிட் அப்படி வீணை வந்து சேர்த்திருப்பாங்க. வீணையை தொடர்ந்து வயலின் இசை அவ்வளோ இனிமையா இருக்கும். எப்படி இப்படி ஒரு காம்பினேஷன் யோசிச்சாங்க அப்படின்னே தெரியல. கிட்டார், வீணை, வயலின் இந்த காம்பினேஷன் வந்து சங்கர் கணேஷ் எப்படி யோசிச்சாங்க அப்படின்னு அப்படி யோசிச்சாலே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ அருமையான இசை அது. அணு அணுவாக ரசிக்கக்கூடிய ஒரு இசையை கொண்ட பாடல் முத்து முத்து தேரோட்டம். ஆணிவேர் படத்தில் வாணி ஜெயராம் பாடிய இன்னொரு பாடல் நான் தானே ஒரு புது கவிதை என் எண்ணங்கள் நான் எண்ணிய வண்ணங்கள். கவிஞர் வாலி எழுதிய பாடல் இது. போனியம் இசைக்குழுவினரின் ராரா ராஸ்பட்டின் பாட்டோட இன்ஸ்பிரேஷன்ல உருவான பாடல் இது. ஆணிவேர் படத்துல சிறைச்சாலையில பாடக்கூடிய ஒரு பாடல் புலவர் புலமை பித்தன் எழுதியிருப்பாரு. மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு. இது ஒரு கலகலப்பான பாடல். மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு, களிக்கேத்த கீரை குழம்பு மாப்பிள்ளை. 14/2/81 வெளியான திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. விஜயகாந்த், பூர்ணிமா நடித்த படம் இது. டைரக்ஷன் வந்து S.A. சந்திரசேகர். இதுல ஒரு இனிமையான டுயட். அந்த ஆரம்ப இசையே அவ்வளோ இனிமையா இருக்கும். S.N. சுரேந்தர் குரலில் ஒலித்த இனிய பாடல் இது. தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் இந்த பாடலுக்கு சங்கர் கணேஷ் அமைத்த மெட்டு மிக மிக இனிமையாக இருக்கும். இனிமையின் கவிதைகள் பிறந்தது, இளமையின் நினைவுகள் பறந்தது. S.N. சுரேந்தரோடு S. ஜானகி இணைந்து பாடிய ஒரு இனிய பாடல் இது. சட்டம் ஒரு இருட்டறை படத்துல சட்டம் ஒரு இருட்டறை அண்ணா சொன்னார்னு ஒரு பாடல். இசையமைப்பாளர் கணேஷ் வந்து இந்த பாடலுக்கு வாயசைத்து நடித்திருப்பார். இந்த படத்தை வந்து ஹிந்தியில அந்தா கானூன் அப்படின்னு எடுக்கும்போது கணேஷ் நடித்த அந்த கேரக்டர்ல அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பாரு. ஒரு இருட்டரே அண்ணா சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார். கடந்த பகுதியில் விட்டு போன ஒரு படம் குமரி பெண்ணின் உள்ளத்திலே. விஜய் பாபு, ராதிகா, பாக்யராஜ் நடித்த படம் இது. இதுல கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் மதுக்கடலோ மரகத ரதமோ. மதுக்கடலோ
மரகத ரதமோ மதன் ஒரு காலத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் ஒலித்த பாடல் இந்த பாடல். கனிதழ் சுவை தனில் போதை ஊட்டும் கோதை மனம் கவர்ந்தார் குமரி பெண்ணின் உள்ளத்திலே படத்துல எஸ்பிபி பாடிய ஒரு பாடல், பொன்னோவியம் ஒன்று ரதியின் வடிவில் பூமியில் வந்தது எழில் கொண்டு. பொன்னோவியம் ஒன்று ரதியின் வடிவிலே பூமியில் வந்து எஸ்பிபியோடு இந்த பாடலை இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம். இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். 1981ஆம் ஆண்டு இன்னும் பல சூப்பர் ஹிட் பாடல்களை சங்கர் கணேஷ் கொடுத்திருக்காங்க. அவற்றை நாளைய பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.